காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு எனக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லா திங்ஸுமே வந்து குக்கிங்காக வாங்கிட்டு வந்தேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது இவ்வளவும் எனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 2-3 வீக்ஸ் வந்து ஓட்டிடுவேன் இதை வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃப்ரூட் வாங்கியிருந்தேன், என்னென்னு கெஸ் பண்ணுங்க. அடுத்து தேவையான பேசிக் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் கைஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா சண்டேயும் வாங்குற சிக்கன் எப்போவுமே வாங்கிடுவேன். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ப்ரானும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வாங்கியிருந்தேன். அண்ட் தேவைப்படுற கிராசரிஸ் எவ்ரிடேக்காக இதையும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஃபர்ஸ்ட்டாக இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வச்சிருவேன். ஸோ நான் வேற எந்த கண்டெய்னர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோடைய லிங்க் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. அடிக்கிற வெயிலில் போயிட்டு வந்ததால கொஞ்சம் ஃபிஷ் குடிச்சிட்டு டைரெக்டாக குக்கிங்கில் இறங்கிட்டேன். ஸோ சிக்கன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுனால இது சின்ன பீசஸாக வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அது கூட இருந்து கொஞ்ச நேரம் போராடி பார்த்தீங்கன்னா 2 பீஸாக இருந்ததை வந்து 4 தைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து ப்ரெப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா டப்பால தான் வந்து நான் தேவையான எவ்ரிடே மசாலாஸ்லாம் வச்சுருப்பேன். அண்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவு பிசைறதுக்கு கட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ரான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கைஸ். அதே மாதிரி அரிசியும் தேவையான அளவு எடுத்துட்டேன். இது வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், பண்ணதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கனா ப்ரானா டிசைட் பண்ணினது ப்ரான் தான். ஸோ ப்ரான் கிரேவி வச்சு கொஞ்சமாக கேபேஜ் வச்சு சாதம், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட லஞ்சாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.